யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்து பாரம்பரிய ஒரு உணவு சில்லுக்களி அதை செய்ய போகிறோம். வாங்க பார்ப்போம். வறுத்த அரிசிமா, சிவப்பரிசிமா வறுத்தது, இது வறுத்து அரைச்ச உளுந்துமா, சீனி, உப்பு, இது சீனியும் ஏலக்காயும் போட்டு திரித்து வச்சுருக்கிறோம். முதலாம் ரெண்டாம் மூன்றாம் பால்கள். வாங்க இப்படி செய்யலான்ட்டு பார்ப்போம். வாங்க நாங்கள் இப்போ ரெண்டாம் பாலை கொதிக்க வைக்க போகிறோம். கொஞ்சம்தான் செய்ய போகிறேன் இன்றைக்கு உங்களை காட்டுறதுக்காக ஒரு கொஞ்சம் இவ்வளவு காணும் ரெண்டாம் பால். அப்போ இதை நான் கொதிக்க வைக்க போகிறேன். இது புள்ளியல்ட அப்பமா நெடுக செய்கிற ஒரு இந்த அரிசி மாவில் கொஞ்சத்தையும் எடுத்து வைப்போம். இது அரை சுண்டு போட்டுட்டு வந்துடுறேன். இது இவ்வளோத்துலேயே நான் இப்போ செய்யலை, கொஞ்சமாக செய்ய போகிறோம். இதை வைப்போம். இதை நாங்கள் கஞ்சி காய்ச்சிக்கல தேவை. இதுக்குள்ள 1 2 3 அரைப்பணி அரிசியில் 3 கரண்டி வெளியில் எடுத்துகிட்டு 3 கரண்டி உளுத்தம்மா போட்டேன் நான். இது போதோடு வறுத்து திரிச்ச உளுந்துமா நல்லா கலந்து வைப்போம். இந்த ஏலக்காயும் சீனியும் போட்டு திரிச்சு நாங்கள் அதுலேயும் ஒரு 2 கரண்டி வேறுங்க நல்ல வடிவாக போடுவோம். இனிப்பு இருந்தால் தான் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவோம். அதையும் கலப்போம். இப்போ பாருங்க, இந்த பால் கொதிக்க துவங்குது. கொஞ்சம் மேலே பொங்கி வரைக்கல நாங்கள் அடுப்பை நிப்பாட்டுவோம். குமல் வரைக்கல பாருங்க பொங்குற தெரியுது. நீ இப்படியே 2 தரத்தில் ஆகி போட்டு இதை நான் நிப்பாட்ட போகிறேன். நிப்பாட்டி போட்டு நாங்கள் இதுக்குள்ள 2 கரண்டி நல்லா முதல் பால் ஒரு கரண்டி விடுவோம். பாருங்க நல்லா கட்டி பாலை விட போகிறேன். இந்த பால் பேருந்து கஞ்சி காய்ச்சோம் எங்களுக்கு உதவும் தேவை. இப்போ நாங்கள் இப்பயே விட்டுட்டு இதில் இந்த பாலை விட்டு தான் நாங்கள் இந்த பாலை விட்டு நாங்கள் குழைக்க போகிறோம். இடியப்பம் மாப்பதத்துக்கு குழைப்போம். அரிசி மாண்டபடியாக எங்களுக்கு வேணும் அவ்வளோ பாலம். நாங்கள் இதை உருட்டி வடிவாக குழைக்க காணும் எங்களுக்கு. இதுக்கெல்லாம் நாங்கள் 2 கரண்டி சீனியும் போடுவோம். ஏற்கனவே ஏலக்காயோடு அடித்து 2 கரண்டி போட்டாங்க. இன்னொரு கரண்டி போடுவோம். இனிப்பாக இருந்தால் தான் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவோம். கொஞ்சம் சுடுகுது. நல்லா உளுந்து மாமணத்தோடு நல்லா இருக்கும். இது பிள்ளைகள் முந்தைய அப்பா அம்மாட்ட நெடுக செய்தாண்டு கேட்டு வாங்கி சாப்பிட்ற இதில் பல இடத்துல இதுவும் உண்டு. நல்லா குழைச்சி எடுத்துகிட்ட மீனி நாங்கள் இதை உருட்டி எடுக்கணும். அதை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவில் செய்யணும். இது சில்லுக்களி அண்டேன்னு வந்தாண்டா அப்படி நல்லா இதாக உருட்டி போட்டு இப்படி அமர்த்தி எடுக்கிறது. சில்லு மாதிரி வேறு இந்த இது வேறுங்கோ. இது இப்படி சில்லுக்கு இதெல்லாம் பார்க்க இன்னும் எங்கட புள்ளிகள் இருந்தால் இப்படி சின்ன உருட்டி அதை போட சொல்லுவோம். இப்படி போட பேக்கில் நல்லா இருக்கணும். மாறி நாங்கள் 2 இதுலேயும் செய்து எடுப்போம். இதே மாதிரி சின்ன நல்ல வடிவ கொஞ்சமாக பெருசாக எடுக்காதீங்கோ. பேக்கில் கஞ்சியோடு அள்ளி குடிக்கல இப்படி சின்ன உருட்டி போட்டு இப்படி வச்சு கையில் வச்சு இப்படி ஒரு அமர்த்தினீங்கன்னா சரி. அப்படி அமர்த்தி எடுங்கோ. அப்படி அமர்த்தி எடுங்கோ. நாங்கள் இப்படி எல்லாத்தையும் செய்து போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இப்படியே எல்லாத்தையும் செய்து வைப்போம். சின்ன கல்லை கொடுத்தீங்கன்னா வடிவாக குட்டியாக செய்து தருவோம் உங்களுக்கு. இப்போ தண்ணி எங்கால கொதிக்க வச்சுருக்கு. தண்ணி கொதிக்க வைக்கல இதில் கொஞ்சம் எண்ணெயை பூசி விடுங்கோ.
அவிப்பம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி எல்லாம் கொதிச்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை சுற்றி வர போட போகிறோம். இது புள்ளியெல்லாம் அப்போ சில்லுக்களி செய்தாங்கன்னு சொன்னால் உடனே இந்த பழைய நாளில் உளுந்த மாதிரிலாம் திரித்து போத்தலுக்குள்ள போட்டு வச்சிருப்போம். உடனே செய்து கொடுப்பா. அப்படியே போட்டுட்டு மூடி விடுவோம். ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள அவிஞ்சிடும். பாருங்க நல்லா கொதிச்சு அதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகையில் அதுக்கிடையில் நல்லா அவிஞ்சிட்டுது. இதை இறக்கி வச்சுட்டு நாங்கள் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம். நல்லா அவிஞ்சிட்டு அப்போ 2-3 பால்களை விடுவான். இதுக்குள்ள பக்கத்தில் நில்லுங்கோ. கொதிக்கட்டும். கொதிக்கல நாங்கள் இதுக்கு அளவான உப்பை போடுவோம். கொஞ்சம் போடுங்க. அந்த சீனியின் இனிப்பை எடுத்து காட்டுறதுக்கு 2 கரண்டி சீனியையும் போடுவோம். இந்த பாலுக்கு அளவான சீனியை போடுங்கோ. 2 போடுங்கோ. காணும் போட்டுட்டு கொதிக்க விடுவோம். சீனி கரையை மட்டும் விடுவோம். இப்போ நாங்கள் எடுத்து வச்ச உளுந்துமா இதில் இருக்குது. அதோடு 1 கரண்டி அரிசி மாவையும் போடுவோம். பாருங்கோ, 1 கரண்டி நல்லா நுரைச்சி போட்டிங்கன்னா வேணும். இதை நாங்கள் கரைச்சி வைப்போம். பால்லையே கரைப்போம். நல்லா கட்டி இல்லாமல் கரையுங்கோ. இது நாங்கள் நல்லா கரைச்சி வச்சுட்டோம். பாருங்க, நல்லா கரைச்சிட்டோம். இனி எங்களுக்கு இந்த மாக்கள் ஒன்றும் தேவையில்லை. இது கொதிக்கட்டும். சீனியெல்லாம் கரையட்டும். நாங்கள் இந்த அவிச்ச அந்த சில்லுகளை இறக்க போகிறேன். ஒரு கொஞ்சம் அரைச்சுண்டு தான் 2மே எடுத்தேன் நான். 2 மாவும் அதுலேயும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. குழந்தைகளுக்கு நல்ல சத்தான ஒரு சாப்பாடு. எல்லாத்தையும் அடிப்போம். இதுவும் கொதிக்க துவங்கிட்டுது. பாருங்கோ, இதுக்குள்ள இப்போ நாங்கள் இதை போட போகிறோம். இந்த அவிச்ச சில்லுகளை போட போகிறோம். அதுக்கு அந்த பால்லையும் சீனிலையும் கொதிக்கலாம். அவிய ஊறட்டும். நல்லா ஊறின பிறகு என்ன செய்யலான்னு பார்ப்போம். கொதி வரட்டும். நல்லா கொதி வந்து பொங்க 4-5 கொதி வரட்டும். இது இந்த உளுந்து மாவு வந்து தோலோடு வறுத்து போட்டு தோலோடு அரைச்சி எடுத்தது. அதான் உங்களுக்கு இந்த நிறம் வருது. குழந்தைகளுக்கு நல்லா, குழந்தைகளுக்குள்ள பெரியாக்களுக்கு நல்லா. இதை வச்சுட்டு அங்காலையெல்லாம் போயிடாதீங்கோ. பால் டப்பண்டு திரஞ்சுவோம். பக்கத்துலேருந்து துளாவி கொண்டு இருக்கணும். இதுக்குள்ள 2-3 பால் தான் விட்டது. அப்படி இருந்தும் அந்த பால் திரிய பார்க்கும். பக்கத்துலேயே 2 துளாவி கொண்டு இருக்கணும். அடுப்பை நல்லா குறைச்சி கூட்டி உங்களோட கையெல்லாம் வச்சுருக்கணும் அடுப்பை. இப்போ நாங்கள் இதில் நல்லா கொதிச்சுட்டு இந்த கரைச்ச கலவையை மாக்கிழவியை விட போகிறோம். ரெண்டு சுண்டு உளுந்து மாவும் 2 கரண்டி உளுந்து மாவும் 1 கரண்டி வறுத்த அரிசி மாவும். அப்படியே அந்த மா கொஞ்சம் அவியறதுக்கு நேரம் கொடுப்போம் நாங்கள். இது நல்ல குழந்தைகள்
விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு. ஒரு கோப்பைக்குள்ள போட்டு கரண்டியும் வச்சு சின்ன சின்ன கிண்ணங்களுக்குள்ள போட்டு கரண்டியும் வச்சு கொடுத்து விட்டா சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டு இருப்போம். நாங்கள் இந்த ஆடிக்குள் ஏற்கனவே போட்டிருக்கிறோம். நீங்கள் அதையும் பாருங்க இருக்கா. இப்போ நிப்பாட்ட போகிறேன். அதுக்கிடையில் இந்த ஏலக்காயும் சீனியும் அரைச்ச கலவை அதில் கொஞ்சம் போட்டு நல்லா துளாவிட்டு பாருங்க நல்ல சடிப்பாக வந்துட்டுது. இதுக்குள்ள நாங்கள் கொஞ்சம் முதல் பால் விட்டுட்டு பெருசாக தண்ணீரம் கொதிக்க விடாதீங்க. முதல் பால் விட போகிறோம். காணும் இவ்வளவு ஒரு கொதி வரை நாங்கள் நிப்பாட்டுவோம் அடுப்பை. எல்லாம் அவிஞ்சிட்டு பால் கொதிக்கிறதுக்கு ஒரு கொதி வரை விடுவோம். நல்லா ஒட்டுக்கா நல்லா பொங்க கொதிக்க இறக்குவோம். நல்லா பொங்க கொதிக்குது பாருங்க. நான் நிப்பாட்ட போகிறேன் அடுப்பை. இப்போலாம் இதை மூடி நிப்பாட்ட போடுறேன் பாருங்க. நிப்பாட்டியாச்சு. கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கட்டும், இருந்து நல்லா ஊறட்டும். வாங்கோ அடுப்பு நிப்பாட்டி 5 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்ப்போம். நல்லா இருக்கும். இந்த தண்ணியோட இந்த இதுகளையும் எடுத்துடுது சாப்பிடலாம் நல்லா இருக்கும். நாங்கள் சின்ன ஊட்டிவே இன்னும் இவ்வளோ பெருசாக வந்திருக்கேன்னு பாருங்க. இப்போ நாங்கள் இதானே கோப்பைகளுக்கெல்லாம் எடுப்போம். எடுத்து கரண்டி வச்சு பிள்ளைகளுக்கு கொடுப்போம். யாழ் சமையல் ருசி கற்றுக்கொள்ள வாருங்கள். அம்மா கைவண்ண